எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு ஃபேஷியல் வீடியோ தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்லர்ல ஃபேஷியல்ஸ் அந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு நான் நெறைய போட்டிருப்பேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க வீட்லயே எப்படி ஃபேஷியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் இந்த வீடியோ போட போறேன். ஏன்னா, நீங்க இப்ப வந்து சலூன் வரக்கு உங்களுக்கு டைம் இல்ல. சடனா ஒரு ஃபங்ஷன் போறீங்க. அந்த டைம்க்குலாம் வந்து உங்களுக்கு ஸ்கின் உடனே ஒரு பிரைட்னஸ் இருக்கணும், கொஞ்சம் க்ளோ இருக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த மாரி ஃபேஷியல் நீங்க பண்ணிக்கலாம். நேச்சுரல் ஃப்ரூட்ல நீங்க வீட்லயே பண்ணா எப்படி நல்லாருக்கும்? என்ன மாரி ஸ்டெப்ப யூஸ் பண்ணணும்? என்னென்ன மாரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்? அந்த மாரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, என்னோட சேனல்ல நீங்க வீட்லயே என்னென்ன பண்ணலாம்? இப்ப நான் பார்லர்ல பண்ற சர்வீசஸ வந்து ஃபில்டர் பண்ணி, நீங்க வீட்ல பண்ற மாரி ஈஸியான மெத்தட்ல நான் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க என்னோட சேனல்ல. அதுவும் போய் பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். நான் ஃபேஷியல் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். அத நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ண போறோம். எப்பயுமே ஒரு டீப் கிளென்சிங் பண்ணும்போது, ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும். இப்ப நான் உங்களுக்கு பப்பாளி இருக்கும்ல நம்ம வீட்ல, பப்பாளி நல்லா பழுத்த மாரி இருக்கிறத வச்சு நீங்க இந்த ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் ஃபேஷியல் மாரி தாங்க. உங்களுக்கு நான் பப்பாளில சொல்லி தர போறேன். நெறைய ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஷியல் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியா கிடைக்கிற மாரி பப்பாளி எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லைங்களா? அதனால அத வச்சு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். பப்பாளி வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப கிளென்ஸ் பண்ண போறோங்க. நீங்க கொஞ்சம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, பப்பாளி பழம் எடுத்துட்டு கொஞ்சம் மிக்ஸியில அடிச்சு தனியா வச்சுக்கோங்க. நம்ம அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம ஃபேஷியல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிளென்ஸ் பண்ணணும். கிளென்ஸ்க்கு வந்து நீங்க கொஞ்சம் பப்பாளியோட அந்த அரைச்சு வச்சிருக்கோம்ல, அத எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸ் மாரி. ரொம்ப ஜூஸ் மாரி அரைக்க வேணாம். ஒரு பேஸ்ட் மாரி அரைச்சு வச்சுக்கோங்க. அந்த பப்பாளி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல வந்து ஹனி போட்டுக்கோங்க. ஹனி இல்லன்னா நமக்கு மில்க் பால் வந்து காய்ச்சாம இருக்கும் இல்லைங்களா? அது 1 ஸ்பூன் ஊத்திக்கோங்க. அத 2யுமே மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் நீங்க நல்லா ஒரு மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு டீப்பா நல்லா கிளென்ஸ் ஆகும் அது. கிளென்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க நல்லா வைப் பண்ணிக்கலாம். ஒரு டிஷ்யூ வச்சுட்டு வைப் பண்ணி பாருங்க. ஸ்கின் நல்லா பிரைட்டா இருக்கும். அடுத்து ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப்புக்கு என்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு நான் சொல்றேங்க. இப்போ ஸ்க்ரப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாங்க, நீங்க வந்து அதே மாரி பப்பாளி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? அத கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நீங்க அரிசி மாவு யூஸ் பண்ணலாம். எப்பயுமே அரிசி மாவு வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ வந்து ரிமூவ் பண்ணும். அப்படி அரிசி மாவு உங்ககிட்ட இல்ல அப்படின்னா, நீங்க சுகர் இருக்கு இல்லையா? சுகர வந்து நீங்க பெருசு பெருசா இருக்கும். நம்ம வீட்ல சர்க்கரை வந்து சில பேர் வீட்ல பெருசு பெருசா நமக்கு கிடைக்கும்ல. அந்த மாரி இருந்தா நீங்க அத அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க கொஞ்சம் அத அரைச்சுட்டு மிக்ஸில அரைச்சுட்டு கூட பவுடர் மாரி யூஸ் பண்ணலாம். இல்லன்னா நீங்க அரிசி மாவே போட்டுக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த ம் அது வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா இருக்குன்னா, ஸ்கின்ன வந்து ரேஷஸ் பண்ணும். அதனால ரொம்ப தேய்க்கக் கூடாது. நீங்க மைல்டா தான் நம்ம எப்பயுமே ஃபேஸ்க்கு ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும். அதனால சர்க்கரையா இருந்தாலும் நீங்க பொடிச்சு போட்டுக்கோங்க. பப்பாளி கூட அத மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபேஸ்ல போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் போதும். உங்களுக்கு டெட் செல்ஸ் ரொம்ப இருக்குன்னா ஒரு 4 டூ 5 மினிட்ஸ் பண்ணலாம். எங்க டெட் செல்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ரொம்ப அமுக்கி தேய்ச்சிடாதீங்க. மைல்டா ஸ்க்ரப் பண்ணணும். மைல்டா ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு 2 டூ 3 மினிட்ஸ் விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணணுங்க. இப்ப வந்து பார்லர்ல நீங்க வந்து ஒரு ஃபேஷியல் பண்றீங்க அப்டின்னா, நாங்க ஸ்டீம் பண்ணி உங்களுக்கு டெட் செல்ஸ் எடுப்போம். ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறம். ஆனா நீங்க வீட்ல அப்டி பண்ண முடியாது. வீட்ல ஸ்டீம் பண்ணலாங்க. ஆனா நீங்க வீட்ல ஸ்டீமர் அந்த மாரி யூஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெட் செல்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா உங்களால செல்ஃபா அது பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில பேர் வந்து ஸ்டீம கொஞ்சம் மாத்தி குடிச்சாலோ, வேற மாரி யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, ஸ்கின் வந்து கொஞ்சம் பிளாக் அடிக்கும். இந்த ஹீட் வந்து டெம்பரேச்சர் மாறி ஃபேஸ்ல படும்போது. அதனால நீங்க ஸ்டீம் பண்ணாம கூட இத நீங்க அப்படியே பண்ணிக்கலாம். அந்த டெட் செல்ஸ் இருக்குல்ல, அது ஒரு டிஷ்யூவோ, ஒரு கிளாத் வச்சு தொடச்சு மட்டும் எடுத்தாலே போதும். உங்களுக்கு பிரைட்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணிட்டு, நீங்க ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு ஃபேஸ, அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணுங்க. மசாஜுக்கும் அதே மாரி தான். நீங்க வந்து பப்பாளி பழம் கொஞ்சம் எடுத்துட்டு, கர்ட் இருக்கும்ல, நம்ம வீட்ல இருக்கிற தயிர், அத அதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணா ஒரு பேஸ்ட் மாரி இருக்கும் உங்களுக்கு. அத வந்து நீங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, ஒரு சர்க்கிள் மசாஜ் உங்களுக்கு தெரியும்ல, ஃபேஸ்ல உங்களுக்கு தெரிஞ்ச மசாஜ் ஒரு 2, 3 மசாஜ். எப்பயுமே இப்டி கீழ வர மாரி பண்ணிறக்கூடாது. ஸ்கின்ன கொஞ்சம் நல்லா அப்ல இருக்க மாரி, இந்த மேல வர மாரி ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஹெட்ல ஒரு ரோல் பண்ற மாரி ஒரு மசாஜ் பண்ணிட்டு, நீங்க ஒரு 5 மினிட்ஸ் பண்ணலாங்க. பண்ணிட்டு நீங்க அப்டியே தொடச்சு எடுத்துறலாம். இப்போ மசாஜ் முடிச்சதுக்கு அப்புறம் பேக் யூஸ் பண்ணுங்க. பேக் பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ பப்பாளி இருக்கு இல்லையா? நம்ம அரைச்சு வச்சதுல வந்து ஒரு 2, 3 இன்கிரீடியன்ட்ஸ் போட்டு நீங்க பேக் போட்டுக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அத பொறுத்து. இப்போ உங்ககிட்ட முல்தானி மெட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முல்தானி மெட்டி கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறம் இந்த பப்பாளி 2ம் மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாரி யூஸ் பண்ணலாம். இல்ல முல்தானி மெட்டி இல்ல அப்டின்னா, அரிசி மாவும் யூஸ் பண்ணலாம். அரிசி மாவு கொஞ்சம் போட்டுட்டு, நீங்க அதுல மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நீங்க ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்க அப்டின்னா, இது மட்டும் போட்டா போதும். இல்ல ட்ரை ஸ்கின்னா இருக்கு. நீங்க வின்டர் சீசன் ஸ்கின் ஆல்ரெடி உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையா இருக்கு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, பப்பாளி பழம்,
அதுல வந்து கொஞ்சம் நீங்க ஹனி யூஸ் பண்ணலாம். ஹனி நான் முன்னாடி சொன்னேன்ல கிளென்ஸ் பண்ணும்போது பால் ஊத்த சொன்னேன்ல, அதே மாரி பால் ஊத்திட்டு ஆலோவேரா ஜெல் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு முல்தானி மெட்டி வந்து அந்த பேக் மாரி, கிரீம் மாரி நமக்கு வரணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சமா யூஸ் பண்ணணும். நெறைய யூஸ் பண்ணக்கூடாது ட்ரை ஸ்கின்னா இருந்துச்சுன்னா. அது மாரி கொஞ்சம் போட்டுட்டு, நீங்க நல்லா ஒரு பேஸ்ட் மாரி நல்லா கலந்துட்டு ஃபேஸ்ல போடணும். ஃபேஸ்ல வந்து நீங்க எதுவுமே நல்லா ஈவனா போடணும். நீங்க நல்லா இப்டி மேல பட்ட மாரி ஸ்கின்ன மேல தூக்குன மாரி இப்டி போட்டுட்டு, நல்லா ஈவனா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் விட்டா போதுங்க. அந்த மாரி விட்டுட்டு நீங்க ஒரு கோல்டு வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சில் வாட்டர்ல ஓரளவுக்கு நம்ம நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். பப்பாளிய பொறுத்தவரைக்கும் நீங்க எப்ப யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு ஸ்கின்ன ஷைன் பண்ணும். அதே மாரி நீங்க இந்த ஃபேஷியல் மெத்தட்ல பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும் ஃபேஸ்ல. நீங்க இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒரு க்ளோ கிடைக்கும், பிரைட்னஸும் கிடைக்குங்க இந்த ஃபேஷியல்ல. ஆனா பார்லர்ல பண்ற ஃபேஷியலுக்கும், வீட்ல பண்ற ஃபேஷியலுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க இத செல்ஃபா பண்றீங்க, வீட்ல பண்றீங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி நாங்க இப்ப சலூன்ல உங்களுக்கு ஒரு ஃபேஷியல் பண்றோம்னா, கிட் யூஸ் பண்ணுவோம். உங்க ஸ்கின்னுக்கு என்னென்ன என்ன மாரி கிட் வந்து செட் ஆகும் அப்படின்னு பார்த்து பண்ணுவோம். வீட்ல பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாரி இருக்காது. ஆனா இது ஒரு ஒரு ஷைனிங் இருக்கும், பிரைட்னஸ் இருக்கும். நம்ம பார்லர்ங்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டீம் பண்ணி டெட் செல்ஸ் எல்லாம் நம்ம எடுப்போம் இல்லையா? டெட் செல்ஸ் எல்லாம் எடுக்கும்போது, இன்னுமே உங்க ஸ்கின் பிரைட்னஸ் நெறைய வரும். அதே மாரி மசாஜ் வந்து நம்ம இப்ப பார்லர்ல பண்ணும்போது ப்ரொசீஜர் உங்களுக்கு நெறைய அத கரெக்ட்டா யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பிரஷர் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஃபேஸ்ல. பிரஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் குடுக்கும்போது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அப்ப வந்து உங்களுக்கு இங்க பண்ற ஃபேஷியலுக்கும், வீட்ல பண்ற ஃபேஷியலுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா உங்களால பார்லர் வர முடியல, ஒரு டைம் இல்ல. அந்த மாரி சிச்சுவேஷன்ல நீங்க தாராளமா இந்த மாரி ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு டைம் இருக்கும்போது ரிலாக்ஸா வந்து நீங்க சலூன்ல ஃபேஷியல் பண்ணலாம். ஏன்னா சலூன்ல பண்ற ஃபேஷியல் வந்து நல்லா ரிலாக்சேஷன் இருக்கும் உங்களுக்கு. ரெகுலரா ஃபேஷியல் பண்றவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க அந்த மாரி டைம் கிடைக்கும்போது நீங்க பார்லர்ல வந்து பண்ணிக்கலாம். இந்த ஃபேஷியல வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாரிங்க நீங்க இப்ப வீட்ல நான் சொன்ன மாரி மெத்தட்ல நீங்க ஃபேஷியல் பண்ணாலோ, இல்ல பார்லர்ல ஃபேஷியல் பண்ணாலோ, என்னவா இருந்தாலுமே ஸ்கின் மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. ஸ்கின்னுக்கு வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாம, இப்ப கிரீமோ, சன்ஸ்கிரீனோ எதுவுமே யூஸ் பண்ணாம, டைரக்ட்டா சன்ல வெளிய போறது, இந்த பொல்யூஷன்ல போறது, இதெல்லாம் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பயுமே ஸ்கின்ல வந்து நம்ம சன்ஸ்கிரீன் போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஸ்கின்ன வந்து நம்ம புரொடெக்ட் பண்ணி வைக்கணும். நம்ம எந்த அளவுக்கு புரொடெக்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு தான் நீங்க ஃபேஷியல் பண்ணாலும் சரி, நீங்க என்ன ரொட்டீனா என்ன ஸ்கின் கேர் பண்ணாலுமே, அது வந்து சன்ஸ்கிரீன் தான் நம்மள அது காப்பாத்தி வைக்கும். நீங்க வெயில்ல போற மாரி இருந்தா, நீங்க கண்டிப்பா ஃபேஸ்க்கு வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலன்னா, நான் இதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல வீடியோ போட்டுருக்கேன். ஸ்கின்ன வந்து நீங்க எப்படி புரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தனியாவே ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அத கூட போய் பாருங்க. ஓகேங்க. இப்ப வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. இந்த ஃபேஷியல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் உங்களுக்கு எது மாரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதோட ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாங்க. வணக்கம்.